ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராசி பலன்ல சிம்ம ராசிக்கு ராசி அதிபதியான சூரியன் இந்த மாதம் 15 நாளும் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. ஸோ அதனால 15 நாட்களுக்கு பிறகு மிதன ராசியில் பிரவேசிக்கிறாரு. தொழில் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியினருக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களுடைய இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு வேலை செய்யறதும் தொழிலையும் என்ன ஒண்ணுன்னா, நண்பர்களால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான மாதமா இந்த மாதம் இருக்குது. அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் நண்பர்களாலையும் தெரிஞ்சவங்களாலையும் தொழிலையோ அல்லது வேலை வாய்ப்புலையோ ஒரு சிறிய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவி இடையே சில தொந்தரவுகள் தோன்றி மறையும், அது பெருசா இருக்காது. ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான காலமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கலாம். திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாட்டின் மூலமா அந்த திருமண தடையை நீக்கிக்கலாம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் அம்பாளினுடைய வழிபாடு அல்லது பெருமாளினுடைய வழிபாட்டின் மூலமா அந்த திருமண தடையை நீக்கிட்டு நல்ல செய்திக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் கண் எரிச்சல், தலைவலி போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம், ஒரு சிறிய அளவிலான உடல் உபாதைகள் தோன்றி மறையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இந்த மாசத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு, உங்களுடைய உணவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். ஸோ வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில, அதாவது ஜூன் 15க்கு மேல. ஸோ ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க மாற்றத்திற்கான வாய்ப்புகளை எதிர்கொண்டு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல மாதமாகவும் இந்த ஜூன் மாதத்தினுடைய பிற்பாதி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் சிறு உடல் உபாதைகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் தொந்தரவுகளை கொடுக்காது. அனைவருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.